அரிசிக்கு பதிலாக கம்பங்கூழ் குடிக்கிறேன், கேப்பக்கூழ் குடிக்கிறேன், கவுனி கஞ்சியை ஊற வச்சு குடிக்கிறேன். இந்த பேலியோ டயட்டு, கீட்டோ டயட்டு. நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை. ஒரு குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. கூழ் களி சாப்பிட்டா பிரச்சனையே கிடையாது. ஃபுல் ப்ரோட்டீன் டயட் வந்தீங்கன்னா கிட்னியும் எரிஞ்சு போயிடும். அரிசிக்கு பதிலாக கம்பங்கூழ் குடிக்கிறேன், கேப்பக்கூழ் குடிக்கிறேன், கவுனி கஞ்சியை ஊற வச்சு குடிக்கிறேன், சிறுதானிய வகைகள் எல்லாத்தையும் நான் சாப்பிட்றேன், சோளம் வர இதெல்லாம் எந்த வகையில் பயன்படும்? நம்ம உணவு முறையை பற்றி பேசணும்னா எல்லா உணவையும் ரெண்டே விஷயத்தில் அடக்கிடலாம். ஒன்று கார்போஹைட்ரேட், இன்னொன்று ப்ரோட்டீன். அரிசியாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், சோளமாக இருக்கட்டும், கம்பாக இருக்கட்டும், தினையாக இருக்கட்டும், எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். இந்த சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய புரதச்சத்து. அந்த புரதச்சத்தில் பூமிக்கு மேலே விளையிடக்கூடிய எல்லா காய்கறியும் ப்ளஸ் அனிமல் ப்ரோட்டீன், முட்டை எல்லாமே புரதச்சத்தோட சேர்ந்து ரெண்டே உணவு தான். நம்ம எவ்வளவு பெரிய உணவு பட்டியலை தயார் பண்ணாலும் ரெண்டு கேட்டகரியாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இது கார்போஹைட்ரேட், இது புரோட்டீன். இப்போ உங்களுக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் இது புரோட்டீன் வச்சுக்கோங்க. புரோட்டீனை அதிகப்படுத்தி கார்போஹைட்ரேட்டை குறையும். அது கார்போஹைட்ரேட் எந்த உருவமாக இருந்தாலும் சரி, சோறாக இருந்தாலும் கோதுமையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒன்று தான். ஏன்னா இப்போ கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்கு, புரோட்டீனை கீழே குறைச்சிக்கோங்க, கார்போஹைட்ரேட்டை கூட்டுங்க. இவ்வளோதான் விஷயம். நிலாச்சோறு ஊட்டின காலத்துலேருந்து நமக்கு இன்னைக்கு வரைக்கும் சோறு தான் சாப்பிட்றோம். எது வரைக்கும் சாப்பிடுவோம்? இங்கே வரைக்கும் சாப்பிடுவோம், கழுத்து நெக்கு வரைக்கும் சாப்பிடுவோம். இதே இடத்துல அதே குழந்தைக்கு கொஞ்சோண்டு வரகரிசி போட்டு சோறை ஊட்டுங்களேன், கொஞ்சோண்டு தான் சாப்பிடும். நமக்கும் வரகரிசி போட்டாலும் இங்கே வரைக்கும் தான் சாப்பிடுவோம். சோறுனா இங்கே, வரகரிசினா இவ்வளவு. இந்த ஒரு நன்மை தான். இது வரைக்கும் சாப்பிட்டா சர்க்கரை கூடும், இது வரைக்கும் சாப்பிட்டா சர்க்கரை கண்ட்ரோல். என்ன சாப்பிட்டாலும் சரி, கம்மியாக சாப்பிட்டா சர்க்கரை கம்மியாகும். கிழங்குல நம்ம கிழங்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம், நம்ம கேரட் சாப்பிடக்கூடாது, பீட்ரூட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக உள்ள கார்போஹைட்ரேட், நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். அதை நிறைய சேர்த்துக்கலாம். ஒரு சுகர் பேஷண்ட் ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரு 2 மணி 3 மணி சாப்பிட்றாரு, அந்த டைமில் பிஸ்கட் சாப்பிட்டுக்கலாமா டாக்டர்? அந்த சமயத்தில் நீங்கள் பிஸ்கட் சாப்பிட்டுக்கலாம். பிஸ்கட்லேயே சுகர் ஃப்ரீ அது இதெல்லாம் வருது, சுகர் ஃப்ரீ பிஸ்கட்ஸ்லாம் வருது. நீங்கள் அவ்வளோ தூரத்துக்குலாம் போக வேண்டாம். மேரி பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி சாதாரண பிஸ்கட்டு, அதில் சுகரும் கலோரியும் கம்மி. அந்த நம்ம சாப்பாடு ஒரு 3 மணிக்கு தான் நமக்கு சாப்பிட முடியும் அப்படின்னா நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு 2-3 பிஸ்கட்டை சாப்பிட்டுக்கலாம். இப்போ அந்த சக்கரை பழம்னு ஒரு பழம் வருது, அதை சாப்பிட்டா சக்கரை இதாகும். நீங்கள் அந்த பழத்தை சாப்பிடுங்க. எந்த பழமும் நீர்ச்சத்து நிறைய இருக்குது அப்படின்னா அந்த பழத்தில் சுகர் கம்மி. ஒரு உதாரணத்துக்கு தர்பூசணி பழம் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதில் சுகர் கம்மி. மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் இதெல்லாம் சர்க்கரையோட அளவு கூட. நம்ம ஆஸ்பத்திரியில் டயட் எக்ஸ்பிளனேஷனுக்கு தனியாக டயட்டீஷியன் இருக்காங்க. அவங்க தெளிவாக ஒரு பட்டியலே கொடுத்துருவாங்க. இந்த பழம் நீங்கள் சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது, இது குறைவாக சாப்பிடலாம் அப்படின்னு. அதன்படி தாராளமாக நீங்கள் பழங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பேலியோ டயட்டுக்கு வர வெஜிடேரியன் பேலியோ, நான் வெஜிடேரியன். இப்போ காலையில் நீங்கள் கிளம்பி வர்றீங்க, சட்டை போட்டுக்கிட்டீங்க, பேண்ட் போட்டுக்கிட்டீங்க, செருப்பு போட்டுக்கிட்டீங்க, அங்கேருந்து கிளம்பி வர்றீங்க. உங்களை சட்டையை மட்டும் போட்டுட்டு வாங்க, பேண்ட் செருப்பு வேண்டாம், ஏற்றுக்குறீங்களா? ஏற்றுக்க மாட்டோம். அது மாதிரி தான் ஒரு உடம்பு அப்படின்னா அந்த உடம்புல நம்மளுடைய செல்கள், நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த செல்கள் புதுப்பிச்சு உயிரோடு அந்த செல்கள் நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு தேவை புரதச்சத்து வேணும். நம்ம நான் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த பேசி நம்மளுடைய வேலை பார்க்கறதுக்கு கார்போஹைட்ரேட். நான் மாவுச்சத்தே சாப்பிட மாட்டேன், புரதச்சத்து மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்க எப்படி செயல்படுவீங்க? சமச்சீர் உணவு கிடைக்காது. சமச்சீரான ஒரு உணவு முறை அது கிடைக்காது. இப்ப நம்ம சுகர் வந்துருச்சு அப்படின்றப்ப 75% புரோட்டீனாகவும் 25% கார்போஹைட்ரேட் நீங்க மாத்திட்டீங்கன்னா இது ஓரளவுக்கு சமச்சீரான உணவு. 100% நீங்க புரோட்டீன் டயட் அப்படின்னா கணைய ரெஸ்ட் எடுத்துரும். ரைட், ஓகே, சந்தோஷம். சர்க்கரை உங்களுக்கு வராது அல்லது சர்க்கரை கண்ட்ரோல் ஆகும். இந்த சாப்பிட்ற புரோட்டீன்லாம் செரிமானம் ஆகி கிட்னி வழியாக போகணும்ல. ஆமாம், அதுக்கு லோடு கூடும்ல. ஆமாம். இப்போ நம்ம கரண்ட் வருது, 240 வாட்ஸ் வருது, 200 வாட்ஸ்க்கும் அந்த வயர் தாங்கும், 300 வாட்ஸுக்கும் அந்த வயர் தாங்கும். ஒத்துக்கிறோம்ல? ஆமாம். 400 வாட்ஸ் வந்தால் தாங்காது, எரிஞ்சு போயிரும்ல. ஆமாம். அதே மாதிரி நீங்கள் ஃபுல் ப்ரோட்டீன் டயட் வந்தீங்கன்னா கிட்னியும் எரிஞ்சு போயிடும். இதை நான் ஒரு உதாரணம் என்ன சொன்னேன்னா, ஒரு மாவட்ட ஆட்சியர், அவர் சுகர் இருந்துச்சு, கம்ப்ளீட்டாக பேலியோ டயட் எவ்வளவோ சொன்னாலும் கேட்கல, பேலியோ டயட் போகிறேன்ட்டு போயிட்டார். பேலியோ டயட் போயிட்டு கரெக்டாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு பின்னாடி அவருடைய யூரியா லெவல்லாம் கூடி 70 80 அந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட்டாக கிட்னி ஃபெயிலியருக்கு வந்துட்டார். அதுலேருந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆச்சு. அப்புறம் இன்னும் ஒரு உதாரணம், என்னுடைய பேஷண்ட்டு அவங்க அம்மா சொல்லுது, இவனுக்கு சர்க்கரை இருக்குது சார்,
காலையில் ஒரு சிக்கன் வாங்கி சாப்பிட்றேன். சிக்கன்னா கடையில் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு வர சொல்லி வேக வச்சு கொடுக்குறோம். மத்தியானத்துக்கு மீன் வாங்கிட்டு வர சொல்லி ஒரு 1 கிலோ 1/2 கிலோ தின்னு முடிச்சிடுறேன். நைட்டுக்கு 10 முட்டை சாப்பிட்றேன். எங்களுக்கு இப்போ 2 சிரமம் சார். இவனுக்கு ஆக்கி போடவே முடியல, செலவு ஜாஸ்தியாக போகுது. ஒன்று, உண்மையிலே இவன் உடம்பு நல்லா இருக்கா இல்லை எதுவும் ஆகி போயிருமான்னு பயம் வேற இருக்குது. அந்த பையன் புரிஞ்சுக்கல. லேட்டஸ்ட்டாக வாட்ஸ்அப்பில் படிச்சிருப்பான் போல இருக்குது. பண்ணிக்கிட்டே இருக்கேன். 1 மாதம் ஆச்சு. திருப்பி பார்த்தா அவருக்கு என்ன வந்துச்சோ அதை விட கூட இவனுடைய கொலஸ்ட்ரால் லெவல் வந்து எங்கேயோ போயிடுச்சு. டிஜிஎல்னு சொல்லக்கூடிய ட்ரைகிளிசரைட்ஸோட அளவு வந்து 800க்கு மேலே போயிருந்தது. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு நோயை வாங்கிக்கிறோம். இந்த பேலியோ டயட்டு, கீட்டோ டயட்டு. இன்னொரு குரூப் வந்து கொழுப்பு சத்தை மட்டும், அந்த கொலஸ்ட்ரால் உணவுகளை மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அதில் வந்து சர்க்கரை குறையும். இந்த கொழுப்பு சத்து வந்து நம்ம உடம்புல போய் உள்ளே போயிட்டு செரிமானம் ஆகிறப்ப அது வெவ்வேறு மூலக்கூறாக பிரியும். அதனால கொலஸ்ட்ராலுடைய அளவும் கூறும். கீட்டோன்னு சொல்லக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல் பிளட்ல அதோட அளவும் கூடி கோமா ஸ்டேஜ் கூட போயிடுவாங்க. இதெல்லாம் தேவையற்ற உணவு. நம்ம இயல்பாக நீங்கள், நான் சிம்பிளாக சொல்லணும்னா, சாதாரண வாழ்க்கை முறை வாங்க, உணவில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணுங்க. சர்க்கரையை கொண்டாந்து டாக்டர்கிட்ட கொடுங்க, அவங்க பார்த்துக்குருவாங்க. இப்போ வீட்டில் வந்து ஒரு ஜென்ரேட்டர் வச்சுருக்கிறோம். சர்வீஸ் வந்து ஒரு ஆள் வந்து பண்ணிக்கிட்டு போகிறேன். 3 மாதத்துக்கு ஒருக்க வந்து தண்ணி ஊற்றுறது எல்லாம் அவர் பண்ணிட்டு போகிறாரு. காசை கொடுத்துட்றோம், நம்ம ஃப்ரீயாக இருக்கோம்ல. அது மாதிரி உங்கள் ரிப்பேரை டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு அவர் சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாழ்க்கையை நடத்துங்க. இது ஒரு சுமையாக தூக்கிட்டு ஊருக்கு போயிட்டு அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன்னு போட்டு பணத்தை எல்லாம் இழக்க வேண்டாம். நம்ம தாத்தா பாட்டிலாம் களி தான் சாப்பிட்டாங்க, கூழ் தான் சாப்பிட்டாங்க. அந்த கூழை மறுபடியும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்புற மாதிரி ஒன்று சொல்லிடுறாங்க. நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை. ஒரு குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. கூழ் களி சாப்பிட்டா பிரச்சனையே கிடையாது, எனக்கு இந்த டயட் வேணாம் அந்த டயட் வேணாம், நான் பாட்டு கூழை சாப்பிட்றேன் களியை சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு மக்கள் வந்து முடிவெடுக்கிறாங்க. அவங்களுக்கு சுகர் பாதிப்பு ஏற்படுது. அதாவது கூழ் களினாலும் அதுக்குமே அரிசியிலேருந்து, கோதுமையிலேருந்து, கேப்பையிலேருந்து செய்கிற உணவு தான். அதுலேயும் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. நீங்கள் எதை சொன்னாலும் அந்த கார்போஹைட்ரேட் அந்த ரெண்டு நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது. சர்க்கரைனாலும் இந்த 2 தான். ரெண்டே தான். ஒன்று கார்போஹைட்ரேட், இன்னொரு ப்ரோட்டீன். சரி, நமக்கு இதில் இதை கூட்டுங்க இதை குறைங்க, அவ்வளோதான். கூழ் வந்து ஒரு திரவ உணவு. அதை சாப்பிட்ட உடனே வேகமாக ஜீரணம் ஆகும். சரிங்க. திட உணவு, இப்போ நம்ம ஒரு இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், அந்த திட உணவு உள்ளே போய் அது ஊறி செரித்து பலன் கொடுக்கறதுக்கு 2-2.5 மணி நேரம் ஆகும். மெதுவாக சுகர் லெவல் கூடும். இந்த சைடில் நம்ம மாத்திரை போய் வேலை செய்யும், சுகரை மேலே கூடாமல் பண்ணிக்கிறோம். இந்த கூழ்கள் என்ன ஆகுனா ஒரே 1 மணி நேரத்துக்குள்ள எல்லா ஜீரணமும் ஆகி முடிச்சிடும். 2வது மணி நேரம் பசி வந்துடும், அடுத்து ஏதாவது சாப்பிட்ற மாதிரி வந்துடும். அதனால் கூழ் களியை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் யாருக்குமே அட்வைஸ் பண்ணுறது கிடையாது, அது அவசியமும் இல்லை. ஒரு அம்மா என்கிட்ட வர்றாங்க. வந்த உடனே டயட்டெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம், இன்னும் சாப்பிடணும் இன்னும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோடனே அவங்க திருப்பி ஒரு 5 தடவை 6 தடவை, சார் களி சாப்பிட வேண்டாமா, கூழ் சாப்பிட வேண்டாமா அப்படின்னாங்க. வேண்டாமா, நீங்கள் இட்லி தோசை சோறு சாப்பிட்டுக்கோங்க, அளவாக சாப்பிட்டுக்கோங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க. அப்படியே திடீர்னு கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுகை எங்களால் கட்டுப்படுத்தவே முடியல. பின்னாடி அவங்க மகளை பார்த்து திரும்பி, கூழ் சாப்பிட சொல்லி 2 மாதமாக எனக்கு கூழை போட்டு கொண்டு விட்டியலேடி, இவர் வந்து மகாராசின் கூழே வேண்டாங்கிறாரு, இனிமேலாவது எனக்கு சோறு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுக. சோறே சாப்பிட்டு பழகுன ஒரு ஆளை போய் கூழாக சாப்பிடணுன்னே எல்லாரும் சோறு திங்கிறாங்களே, நான் திங்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் நான் வேண்டான்னு சொன்னோன்னே அப்படியே வெடித்து கதறி அழுதுட்டாங்க. இப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு கூழு களி தேவையே கிடையாது.